பிரைஸ் லார்ட். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த உவமைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக உவமைகள் மூலமாக ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்ததை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மூன்றாவது பகுதியில இன்னும் புதிய உவமைகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். We are learning about the parables about the kingdom of God, and today we are going to learn about the parable of seeds from Mark 4th chapter. மார்க் 4வது அதிகாரம் 33-34வது வசனம். யாராவது வாசிங்க. அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். உவமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோட தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். ஆமென். போன முறை நாம் இந்த ஓமை என்றால் என்ன என்று பார்த்தோம். சுருக்கமாக அதை சொல்லுகிறேன். ஓமை என்பது ஒரு முதலாவதாக ஒரு கதை, உண்மையாக நடந்ததில்லை. இட்ஸ் அ ஸ்டோரி, பட் இட்ஸ் அ ஸ்டோரி வித் அ மாரல். அதில் சில நீதிகளோடு இருக்கிற கதை. இயேசுவின் ஓமைகள் எல்லாம் நீதியோடு இருக்கிற கதைகள் மாத்திரமல்ல, அதை விட மேலானவைகள். அவைகள் அர்த்தம் நிறைந்த கதைகள். அதாவது சில காரியங்களை ஒப்பிடுவதற்காக, உலகத்தில் இருக்கிற சில காரியங்களை வைத்து பரலோகத்தின் அர்த்தத்தை சொல்வதற்காக. பல ஓமைகள்ல அந்த அர்த்தம் என்பது அந்த அந்த கதையின் எல்லா விவரங்கள்லையும் இருக்காது. ஒரு உதாரணமாக கெட்ட குமாரன் அந்த 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 ஓமையை எடுத்துக்கொண்டால் அதில் இருக்க பன்றிகளுக்கு என்ன ஓமை, அது சாப்பிட்டதுக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் உட்காந்து நோண்டிட்டு இருக்க முடியாது. அதனுடைய உண்மையான மெயினான அர்த்தத்தை பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, அவைகள் நீதிகளும் கருத்துகளும் நிறைந்த கதை மாத்திரம் இல்ல. இட்ஸ் அ ஸ்டோரி வித் அ மிரர் இன் இட். இதுல ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடியும் பதித்திருக்கிற கதைகள். அதாவது கேட்கிறவர்களுக்கு தங்களை குறித்து, தாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை குறித்து அவர்கள் புரிந்து கொள்ளும்படியான ஒரு கதையாக இருக்குது. ஸோ அது பிரயோஜனம் உள்ளது. அடுத்ததாக அந்த நம்ம பார்த்தோம், அதில் அந்த ஓமானங்களில் அதிகமான நீதிகள் உண்டு, அதிக அர்த்தம் உண்டு, அதிக செய்திகள் உண்டு. அதில் கண்ணாடி இருக்குது நம்மை காட்டுவதற்கு. ஆனால் அதே சமயத்தில் அதில் ஒரு மர்மமும் அல்லது ரகசியமும் அடங்கியிருக்கிறது. இந்த ஓமான கதைகளில் ரகசியமும் இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ரகசியம் என்று சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் ஆக்சுவலாக மர்மம், மிஸ்ட்ரி. சீஷர்களுக்கு அந்த ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டது ஆண்டவரால், ஆனால் எல்லாருக்கும் இல்லை. அதனால நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமானங்களை உபயோகப்படுத்தியது, நீங்களும் நானும் நினைக்கலாம், கடினமான காரியங்களை எளிதான கதையை சொல்லி வெளிப்படுத்துவதற்காக என்று. ஆக்சுவலி அப்படி அல்ல. பல சமயங்களில் சாதாரண ஜனங்களுக்கு சத்தியத்தை மறைப்பதற்காக கூட ஆண்டவர் இந்த ஓமானங்களை உபயோகப்படுத்தினார். அவர் இந்த பெரிய சத்தியங்களை எப்படி இந்த ஓமானமோ வெளிப்படுத்தினார்னா, சரியானவர்களுக்கு அது சரியான ஜனங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படும், தவறானவர்களிடத்திலிருந்து மறைக்கப்படும். ஸோ த parable is a very clever device for doing this. இந்த ஓமானம் என்பது இது இப்படிப்பட்ட ஒரே நேரத்தில் இந்த ரெண்டு காரியமும் செய்வதற்கு ரொம்ப ஒரு சாமர்த்தியமான ஒரு கருவியாக இருந்தது. ஏனென்றால் சத்தியத்தை வாஞ்சித்து தேடுகிற ஒரு மனுஷன், தேவனோடு நான் சீர்பொருந்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒரு மனுஷன், கிறிஸ்துவோடு இன்னும் நான் அதிகமாய் நெருங்கி கிட்டி சேர வேண்டும் என்று இருக்கிற மனுஷனுக்கு இந்த ஓமானங்கள் அதனுடைய அர்த்தம் புரியும். ஆனால் எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை, அதில் இருக்க சத்தியத்தை நான் புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள விரும்பவில்லை, அப்படி இருக்கிறவர்களுக்கு இந்த ஓமானத்தில் இருக்கிற உண்மையான சத்தியம் மறைக்கப்பட்டிருக்கும். So the parables were used to hide the truth as well as to reveal it. இந்த ஓமானங்கள் என்பது
சத்தியத்தை மறைக்கவும், சத்தியத்தை வெளிப்படுத்தவும் ஒரே நேரத்துல உபயோகப்படுத்தப்பட்டது. இப்ப மார்க்கு 4வது அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள் யாராவது வாசிங்க. அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ணத் தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலில் நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது, கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். போதும், அவன் போதும். விதைக்கும் போதும் சிஸ்டர். முதல் 2 வசனம். அவரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக உவமைகள்ல போதிக்கிறார்னா, அவரை தேடி வந்த கூட்டத்துல இருந்த ஜனங்கள் வித்தியாசமா இருந்தாங்க. அவங்கள அவர் இந்த உவமானங்கள் மூலமாய் பிரித்து விட விரும்பினார். அவருக்கு ஒரு கலப்படமான கூட்டம் இருந்துச்சு. பல பல காரணங்களுக்காக அவரை தேடி வந்தாங்க. சில பேர் அங்க இருந்த கூட்டம் அவர் அற்புதங்களை செய்வதை வேடிக்கை பார்ப்பதற்காக வந்தாங்க. ஒரு மேஜிக் மாரி இருக்குதுன்னு சொல்லி மேஜிக் ஷோ மாரி. சில பேர் எது வந்தாங்கன்னா, கூட்டம் வருதே நம்மளும் போய் பார்ப்போம். கும்பலோட கும்பல் நம்ம ஊர்ல இந்தியால தெரியும்ல. ஒரு கும்பல் இருந்துச்சுன்னா பல பல பேர் கும்பல்ல போய் சேருவாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு. ஆனால் வேறு சிலர் தேவனை தரிசிக்க வந்தாங்க. இப்படி அந்த கலப்படமா இருக்கிற கூட்டத்துல இவர்களை வாசல்ல ஒரு சர்ச்சா இருந்தா வாசல்ல நின்னு ஆண்டவர் நிறுத்தியிருக்கலாம். "நீ எதுக்கு வந்திருக்க? சும்மா வேடிக்கை பார்க்க வரியா?" அப்படின்னு சொல்லி. இங்க இந்த சர்ச்சில மெம்பரா இருக்கியான்னு சொல்லி. ஆனால் இங்க அங்க ஒரு கதவும் கிடையாது. அவரு கடல் நடுவுல போட்ல நின்னு பிரசங்கம் பண்றாரு. இவங்கெல்லாம் கடல் ஓரத்துல நிக்கிறாங்க. அவங்கள எப்படி பிரிக்கிறது? எப்படி பிரிச்சார்ன்னா, இந்த ஓமானங்கள் சொல்லி தான் அவர்களை வேறு பிரித்தார். அப்படி பிரிக்கும்போது, வேடிக்கை பார்க்க வந்த கூட்டமெல்லாம் கொஞ்ச நேரத்துல இது ரொம்ப புரிந்து கொள்வது கடினம். இட்ஸ் அ ஹார்ட் சேயிங். இது கடினமான உபதேசம். இதை யார் எடுத்துக்கொள்ள முடியும்? இதை யார் புரிந்து கொள்ள முடியும்னு விட்டுட்டு போனாங்க. அதுக்கு தான் சொன்னேன். இந்த ஓமானங்கள் என்பது சத்தியத்தை மறைக்கவும், சத்தியத்தை வெளிப்படுத்தவும் உபயோகப்படுத்தப்பட்டது. நீங்களும் யோசிச்சுக்குங்க. உங்களுக்கு ஆண்டவர் இந்த ஓமானங்கள் மூலமாய் வெளிப்படுத்தப் போகிறாரா? மறைக்கப் போகிறாரா? பல வருஷங்களாய் நாம் இந்த வேதத்தை படித்துக் கொண்டிருக்கலாம். சுவிசேஷங்களை படித்துக் கொண்டிருக்கலாம். இந்த ஓமானங்களை படிக்கும்போது எந்த அளவுக்கு நமக்கு வெளிச்சம் இருக்குதுன்னு யோசிச்சு பார்ப்போம். இதே இந்த நம்ம இந்த பைபிள் ஸ்டடி பண்ணி கொண்டிருக்கோம் இல்லையா? அவருடைய வசனத்தை வைத்து அவர் சொல்லிக் கொடுத்த ஓமானங்களை வைத்து தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு என்ன செஞ்சாரோ அதே தான் இன்னைக்கு செய்வார். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்ம இந்த கூட்டமா இருக்கிறோம். ஒருவேளை யூடியூப்ல கூட கேட்கலாம். ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சார்ட்டிங் அவுட் பிரித்தெடுக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவர் செய்வார். ஒன்று, இதெல்லாம் ஒன்றும் ஏதோ ஒரு சும்மா கதை அப்படின்னு சொல்லி, இது ஒன்றும் அர்த்தம் இல்லை, இது உதவி கிடையாது, என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆண்டவர் சொல்றாரா, இந்த ஐயா சொல்லி கொடுக்குறாரா, நமக்கு என்ன ஒரு அர்த்தத்தில் வராங்க நம்மக்கிட்ட அப்படின்னு விட்டுறலாம். இல்லை, அல்லது ஐயா நான் இது வரைக்கும் பார்க்காத காரியங்களை பார்க்க ஆரம்பித்திருக்கிறேன். I can see things now that I never seen before. முன்னால எனக்கு பிரச்சனையா இருந்த சில காரியங்களை இன்றைக்கு நான் சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன் என்றும் சொல்லலாம். இது உங்களை பொறுத்தது. இந்த ஓமானங்களை குறித்து இன்னொரு காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போய் போதிக்க பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு இப்பெல்லாம் பெரிய பிரசங்கி மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 5 அல்லது 10 செர்மன்ஸ் வச்சிருப்பாங்க, மெசேஜ். உலகமெங்கும் போய் போதிக்கிறாங்க இல்லையா? வெவ்வேறு சர்ச்சுக்கெல்லாம் போய் அதை அப்பப்போ ரிப்பீட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி அவர் செய்யலை. அவருக்கு இருந்ததெல்லாம், அவர்கிட்ட ஒன்றும் ப்ரிப்பேர்ட் நோட்ஸ் எல்லாம் கிடையாது. அவருக்கு இருந்ததெல்லாம் தேவனுடைய ஞானம். அதிலிருந்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதற்கு ஏற்ற சத்தியங்களை, அந்த சூழ்நிலைக்கு தக்க சத்தியங்களை வெளிப்படுத்தினார் தேவனுடைய ஞானத்தை வைத்து. அதனால அவர் இயேசு கிறிஸ்து ஓமானங்களை பேசும்போது நீங்க பார்க்க வேண்டியது, இயேசுவை சுற்றி அந்த நேரத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பார்க்கணும். ஏன் அந்த இடத்துல அப்படி சொன்னார்? அந்த சூழ்நிலை என்ன என்பதை நீங்க யோசிக்க வேண்டும். இங்க மார்க் 4வது அதிகாரத்துக்கு இன்னைக்கு வருகிறோம். இன்னைக்கு அந்த விதையை குறித்த உவமைகளை பார்க்க போகிறோம். எல்லாரும் மார்க் 4க்கு திருப்பிக்கிங்க. ஏன்னா நம்ம பார்க்கும்போது நீங்க வசனத்தை பார்க்கணும். இன்னைக்கு இந்த போதனையே
நாம் வசனத்தை எப்படி கேட்கிறோம் என்பதை பொறுத்து இருக்குது. ஆம், இந்த ஆம், இந்த இடத்துல ஆண்டவர் வந்து போட்ல இருந்து கரையில இருக்கவங்களுக்கு போதிச்சார். நான் நினைக்கிறேன் அதை விட கஷ்டமான வேலையை எனக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர். நீங்களாம் என்னைய பார்க்குறீங்க, நான் ஒருத்தரையும் உங்களை பார்க்க முடியாது. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷத்துல வருவோம் அதுக்கு. இந்த மார்க் 4வது அதிகாரத்துல அந்த சூழ்நிலை என்னன்னா, இயேசு கிறிஸ்து அ திரளான ஜனங்கள் அவரை கூடிக்கொண்டிருக்காங்க. பல பேருக்கு சுகம் தேவையாயிருக்குது. பல பேர் எதையாவது ஒரு விஸ் விசேஷமான காரியத்தை பார்க்க வேண்டும் என்று வந்திருக்காங்க. சில பேர் அற்புதங்களை அவரிடத்திலிருந்து பெறுவதற்காக வந்திருக்காங்க. ஆனால் இந்த மத்தியிலே இயேசு கிறிஸ்துவோ அவர்களுக்கு போதிக்க விரும்பினார். He wanted to preach. He desperately wanted to preach. அவர் வந்து இந்த மேஜிக் பண்ணவோ சுகமாக்குறத விட அந்த படகுல போய் நின்றுட்டு அவருக்கு போதிக்க ஆரம்பிச்சார். இந்த முதல் மார்க்கில் நீங்கள் முதல் 3 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷன் அப்படியே இது ஜனங்கள் ஒன்றை விரும்புகிறாங்க, இயேசு கிறிஸ்துவ வேற காரியத்தை விரும்புகிறார். இந்த டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அது இதில் என்னன்னா எந்த பிரசங்கி யாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஜனங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பதா, அல்லது எதை அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள் அதை கொடுப்பதா? Do we have to give what they need or what they want? அவர்கள் விரும்புவதை கொடுப்பதா, அவர்களுக்கு தேவையானதை கொடுப்பதா? இதுல தான் அந்த அந்த கூட்டத்துக்கும் இயேசுவுக்கும் நடுவில் பல சமயங்களில் ஒரு சந்திப்பு இல்லாமல் இருந்துச்சு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா ஜனங்களுக்கு ஒரு காரியம், அவங்களுக்கு சாப்பாடு வேணும், அது வேணும், ஆசீர்வாதம் வேணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ அவர்களுடைய தேவை வேற காரியம் என்று அறிந்திருந்தார். The crowd wanted health and nothing but health. இந்த கூட்டத்தை திரளான ஜனங்களுக்கு ஆரோக்கியம், சுகம் வேண்டும். அதை தவிர வேற எதுவும் தேவையில்லை. மற்றதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால அவர்கள் அவரை தொட வேண்டும் என்பதில் அதிக விருப்பம் இருந்துச்சு. அவர் பேசுவதை கேட்பதில் அவர்களுக்கு வாஞ்சை இல்லை. அது எல்லாமே அவர்களுக்கு ஒரு அந்த சமநிலை இல்லாமல் இருந்துச்சு. அவரோ அவர்களுக்கு போதிக்க வேண்டும், பிரசங்கிக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனால இந்த ஓமைகள்ல போதிப்பதோ பிரசங்கிக்கிறதை குறித்து தான் ஏன் அப்படி செய்கிறார் என்பதை குறித்து அவர் அதிகமாய் விளக்குவதற்காக இந்த முதலாவது இருக்கிற இந்த ஓமானங்கள்னு சொல்லலாம். தீஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் பேரபிள்ஸ். இதுல தான் ஏன் போதிக்கிறார், நாம் ஏன் போதிக்க வேண்டும், நாம் ஏன் பிரசங்கிக்க வேண்டும் என்பதை குறித்த ஓமானங்களாக இருக்கு. ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த மார்க் 4வது அதிகாரத்துல, நீங்க எல்லாரும் என்கிட்ட எதையோ பார்க்க வந்திருக்கீங்க. ஆனா உங்க முன்னாடி நான் ஒரு கண்ணாடியை காட்ட போறேன். என்ன பார்க்கறத விட நீங்க உங்களை பார்க்கணும். ஏன் நான் பேசுவதை நீங்க கேட்க விரும்பவில்லை, சித்தமா இல்லை? ஏன் நான் உங்களை சுகப்படுத்துவதை மாத்திரம் தேடுகிறீர்கள், நான் போதிப்பதை நீங்கள் கேட்பதில்லை? ஐ வாண்ட் டு கிவ் யூ ப்ரீச்சிங். நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போதிக்கிறத நீங்க எப்படி போய் பார்க்கணும்னா, விதைக்கிறத எப்படி பார்க்குறீங்களோ அதை போல ஒரு படத்தை பாருங்க. ப்ரீச்சிங் இஸ் லைக் சோயிங். வசனம் கொடுப்பது என்பது விதைப்பது போல. இன்னைக்கு நான் ராத்திரியில் நான் விதை தான் விதைச்சிக்கிட்டு இருக்கேன். நல்ல விதைகளை விதைத்து ஒவ்வொரு இருதயத்திலும் ஒரு செடியோ மரமோ வளரும்படியாக இந்த விதைகள் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் செய்யறதும் அதான், ஆண்டவர் இந்த ஓமை மூலமாக செய்வதும் அதுதான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்துல நமக்கு நன்றாக தெரிந்த 3 ஓமானங்களை சொல்லுகிறார். முதலாவதாக போதிப்பது, பிரசங்கிப்பது, வசனத்தை பைபிள் ஸ்டடியோ செர்மனோ எதுவாக இருந்தாலும் இதை குறித்து 3 விதமான விமர்சனங்கள், எதிர்ப்புகள் இருக்குது. முதலாவது, பல பேர் சொல்லுவாங்க, இந்த போதிப்பதோ பிரசங்கிப்பதில் நிரந்தரமான ஒரு தாக்கம் கிடையாது. there is no permanent effect from teaching. இப்போ நான் பல சமயங்களில் நானே யோசிச்சிருக்கேன். என்கிட்டயே எதிரியே என்கிட்ட சொல்லியிருக்கான் சாத்தானே, நீ கேட்டுப்பாரு போன வாரம் என்ன சொன்னேன்னு, எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு. நான் சில சமயம் அதை செய்யவும் செஞ்சுருக்கேன்.
செய்யும்போது பல சமயங்களிலே ஏமாற்றத்துல போயிருக்கு. முந்தின வாரத்துல அல்லது முந்தின நாள்ல கூட இருக்கலாம். எண்ணத்தை கேட்டோம் என்று எவ்வளவு பேர் ஞாபகப்படுத்துறாங்க. இத வந்து வைத்து பல பேர் சொல்லலாம், இந்த போதிக்கிற ஒரு காரியம் ஒரு வீணான ஒரு காரியம். ஆம், எனக்கு நல்லா தெரியுது. அவங்க சொல்லணும்னு அவசியம் இல்ல. நாம் போதிப்பதிலே நெறைய மறக்கப்பட்டு விடுகிறது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிக் கிரிட்டிசிசம் ஆஃப் பிரீச்சிங். தேர் இஸ் நோ லாஸ்டிங் எஃபெக்ட், நோ பெர்மனன்ட் எஃபெக்ட். நிரந்தரமான ஒரு தாக்கம் நம்ம வாழ்க்கையில போதனைகள் மூலமாக இருக்கிறது. அந்த நேரத்துல இத கேட்கிற சில ஜனங்கள் இருதயங்கள் அசைக்கப்படலாம். ஆனால் கொஞ்ச நாள்ல அது தூங்க போகும்போது கூட ராத்திரியில கூட மறந்துடலாம். ஸோ ஒய் ப்ரீச்? ஏன் போதிக்க வேண்டும்? இது முதலாவதான ஒரு காரியம். வசனத்தை ஏன் போதிக்க வேண்டும் என்பதற்கு. 2வது போதனையை குறித்து, பிரசங்க ஊழியத்தை குறித்து இருக்கிற விமர்சனம் என்னன்னா, நம் கண்ணால பார்க்கிற அளவுக்கு எந்த தாக்கமும் இல்ல. நான் வந்து எனக்கு பின்னாடி இருந்துகிட்டு இப்ப நான் மேடையில இருந்து போதிக்கிறேன்னு வச்சுக்கங்க. நீங்க எனக்கு பின்னாடி இருந்து இப்ப கேமராமேன்லாம் எடுக்குறாங்கல்ல, பின்னாடி இருந்து எடுக்கும்போது பார்த்தா, ஆக்சுவலா நெறைய பேர் நீங்க பார்க்கறதில்ல. நான் சர்ச்சுல பார்க்குறேன். எத்தன பேர் சீரியஸா இருக்கீங்க? நல்லா தெரியும். யாரு தூங்குறா? யார் தூங்காதா? ஆண்டவர் நல்லா காட்டுறாரு தெளிவா. யாருமே மறைக்க முடியாது. 300, 400 பேர் இருக்கும்போது யாரும் மறைக்க முடியாது. அத விட ஆவியானவர் தெளிவா காட்டுவார். ஆனால் அங்கேருந்து ஒரு கேமரால எடுத்தா, சர்ச்சிலயோ எங்கேயாவது, எல்லாரும் உட்கார்ந்திருக்காங்க. ரொம்ப பொலைட்டா உட்கார்ந்திருக்காங்க. ஆனா ஒரு நல்ல ஒரு பல பேர் அப்படியே நெளிஞ்சு கிழிஞ்சுக்கிட்டு எ எப்படியாவது பல்ல கடிச்சுட்டு உட்கார்ந்துருவோம். எவ்வளோ நேரத்தில முடிக்கிறாருன்னு பார்ப்போம். அப்படி இருக்கலாம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்த நாட்களை விட, இந்த Zoom மீட்டிங்ல இருக்கும்போது நான் யோசிச்சேன். இங்க எத்தன பேர் கேட்கிறீங்க? யார் இருக்கீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட ஐடியா இல்ல. ஐ டோன்ட் நோ அ அ அ யூ நோ ஏன்னா ஒருத்தருமே கேமரால கிடையாது. ஸோ நான் வந்து இந்த பிரசங்கம் பண்ணும்போது, ஐ ஹேவ் டூ இமேஜின். நான் வந்து கற்பனை பண்ணிக்கணும். நீங்க ரொம்ப சீரியஸா இத கவனிக்கிறீங்க. பைபிள வச்சுக்கிட்டு நல்லா பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கற்பனை பண்ணணும். ஆனால் இங்க இருக்க பல பேர் சாப்பிட்டு கொண்டு, அ எதையாவது குடிச்சுக்கிட்டு, படுத்துக் கொண்டிருக்கலாம். சில பேர் தூங்கிட்டு கூட இருக்கலாம். இப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் எப்படி தெரியும் உங்களுக்கு நாங்க தூங்கிட்டு இருக்கோம்ன்னு? அந்த 28 நாள் நம்ப அ தேவராஜ்யத்த குறித்து தியானம் பண்ணும்போது, அது முடிஞ்ச உடனே அ கிட்டத்தட்ட எல்லாரும் போயிருவாங்க. போனதுக்கப்புறம் சில பேர் அ தனிப்பட்ட முகத்துல ஜெபத்துக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக நானும் வெயிட் பண்ணுவேன். எல்லாரும் போனதுக்கப்புறம். அவங்க யாரெல்லாம் ஜெபிக்கணுமோ, அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு பார்த்தா, அப்பயும் சில பேர் இருப்பாங்க. அந்த மீட்டிங்க விட்டு கிளம்பி போகாம. அவங்க ஒண்ணு தூங்க போயிருக்கணும். இல்லாட்டி எப்படி ஆஃப் பண்றதுன்னு தெரியலன்னு எனக்கு தெரியாது. ஐ ஐ ஐ திங்க் தே கான் டூ ஸ்லீப் ஆல்ரெடி. தூங்க போயிட்டாங்க. சில பேர் இப்படிப்பட்ட Zoom மீட்டிங்ல இருக்கும்போது அ கார் ஓட்டிட்டு இருக்காங்க. சில பேர் ஷாப்பிங் கூட பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும். இந்த பைபிள் ஸ்டடி இப்ப கூட ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே பைபிள் ஸ்டடின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஆனால் அப்ப சொல்லலாம் அந்த மாரி ஒரு பைபிள் ஸ்டடி நடக்கும்போது, ஒண்ணும் ஒரு ஆச்சரியமான காரியம் பார்க்கிற விதத்துல ஒண்ணும் நடக்கலையே! ஏன் இத குறித்து ஏன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கணும்? இது 2வது அ விமர்சனம் போதிக்கிறதுக்கு எதிராக. 3வது விமர்சனம் என்னன்னா, போதிக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறதில்ல. ஒரு பெரிய தாக்கம் இருக்கிறதில்ல. ஏதோ 1, 2 பேர் இங்க, அங்க இருக்கலாம். ஆனால் உலக பிரச்சனை இன்னைக்கு சிரியால நடக்குது, அங்க நடக்குது, இங்க நடக்குது, உக்ரைன்ல இந்த இந்த மனுகுலத்தை பாதித்துக் கொண்டிருக்கிற இந்த உலக பிரச்சனைகளை பொறுத்தவரையில, இந்த வேதத்தை போதிக்கிறவர்னால ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறதா தெரியலையே! அதனால நீ இத விட்டுட்டு ஏதாவது போய் கொஞ்சம் பயனுள்ள வேலைய செய்யேன் அப்படின்னு யாராவது சொல்லலாம். இந்த 3 அ அ விமர்சனம் இருக்கு பாருங்க. இதுல 1வது வேதத்தை போதிப்பதில ஒரு நிரந்தரமான ஒரு எஃபெக்ட் கிடையாது. மாற்றம் கிடையாது. கண்ணால பார்க்கிற அளவுக்கு ஒரு மாற்றம் இல்ல.
அல்லது ஒரு பெரிய தாக்கமோ, பெரிய மாற்றமோ இல்லை என்ற இந்த 3 காரியத்துக்கு எதிராக இதுக்கு இதை இதை இதுக்கு பதில் சொல்லும்படியாக தான் ஆண்டவர் இந்த ஓமானங்களிலே போதிக்கிறார். மார்க் 4வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்குவோம். 3லிருந்து 9 வரைக்கும் கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். மார்க் 4 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். இதுல நிரந்தரமான போதனையில இன் டீச்சிங் ஆர் ப்ரீச்சிங் there is no lasting effect அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. the first criticism is that there is no lasting effect. நிரந்தரமான ஒரு காரியம் இல்லைன்னு சொல்றத காரியத்துக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாருங்க. இந்த ஒரு காரியம் எல்லா பிரசங்கியாரை குறித்தும் பல இடங்களிலே இது எழுப்பப்படுகிறது. நீங்கள் நான் நினைக்கலாம் பில்லி கிரஹாம் ஒரு பெரிய ஊழியக்காரர் என்று. அவருடைய ஊழியத்தில் கூட அவர் செய்த அந்த பெரிய பெரிய குரூசைட்ல கூட நிரந்தரமான ஒரு மாற்றம் இல்லை. ஜனங்கள் முன்னாடி வர்றாங்க, மனம் மாறிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க திரும்பி போயிடுறாங்க. தட்ஸ் இட். ஒரு மாசமோ ஒரு வாரம் ஒரு 6 monthsக்கு அப்புறம் அதெல்லாம் அப்படியே போயிடுது அப்படின்னு நிறைய பேர் அதை குறித்து விமர்சிக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் இதே விமர்சனம் இருந்துச்சு. அதுக்காக இந்த இடத்துல அவர் இந்த இந்த ஓமானத்தை சொல்லி விதைக்கிறவன் விதையை குறித்து ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், the fault does not lie with the preacher but with the congregation. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கியார் போதகர் சொல்லி கொடுக்கிற வரைக்கும் தவறு அவர் மேல இல்ல, தவறு கேட்கிறவர்கள் மேலதான் இருக்க முடியும். The fault is not in the seed but in the soil. தவறு விதைக்கிற விதையில இல்ல, விழுகிற மண்ணுல, சாயில்ல இருக்குது, அந்த நிலத்துல இருக்குது. பில்லி கிரஹாம் பல நாட்களாக உபவாசித்து பிரசங்கத்தை தன்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடும் உண்மையோடும் முழுசும் போதிச்சாலும் ஒருவரும் மனம் திரும்பாவிட்டால், அவர் தேவனுடைய வார்த்தையை போதித்திருந்தால் தவறெல்லாம் கேட்கிறவர்களுடைய இருதயத்தை பொறுத்திருக்கு, அந்த விதையை பொறுத்தல்ல. The seed is perfect. அந்த விதை என்பது பரிபூர்ணம். அந்த விதை எந்த அளவுக்கு எல்லா இடங்களிலும் விதைக்கப்படணுமோ அந்த அளவுக்கு விதைக்கப்படணும். இஸ்ரவேல் தேசத்துல அன்னைக்கு ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர், விவசாயம் அப்படிதான் பண்ணாங்க இயேசுவின் நாட்கள்ல. அவங்க போய் ஒரு சின்ன நிலத்துல, நம்ம ஊர்ல ஏதோ போடுவாங்களே இல்ல, பாத்தி கட்டி விதைய சின்ன சின்னதா, அந்த மாதிரிலாம் பண்ணல இஸ்ரவேல் நாட்டில். இன்னைக்கு கூட நிறைய இடத்துல அப்படிதான் பண்றாங்க. பட் அப்படி அவங்க அந்த நிலங்கள் பார்த்தீங்கன்னா அங்கங்க அப்படி இருக்கும். அவங்க நிலத்துல சில இடத்துல ஹார்டான இடம் இருக்கும், சில பேர் நடக்கிற இடம் இருக்கும். ஆனா எல்லா இடத்துலயும் அவங்க அப்படியே விதையை தூக்கிட்டே போவாங்க. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த இடத்துல, நான் எங்க போனாலும் அங்க வசனத்தை போதிக்கணும். எங்கெல்லாம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதோ போதிக்க, அங்க எங்க சான்ஸ் கிடைச்சாலும் நான் போதிக்கணும். அந்த இடத்துல நிலம் விளைவதற்கு தயாராக இருக்குதோ இல்லையோ, நான் போகிற இடத்துல அந்த கூட்டம் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறாங்களோ, அவங்க நல்லா பதில் சொல்றாங்களோ இல்லையோ, பல பேர் தூங்கிக்கிட்டு இருக்கலாம், சில பேர் எந்திரிச்சு சத்தம் கூட போடலாம் அவங்களுக்கு எதிராக. எங்கேயா இருந்தாலும் நீங்க போய், நீங்களும் நானும் போய் அங்க விதைகளை பரவலாக விதைக்க வேண்டும். அதுல ஃபெயிலியர், தோல்வி என்னன்னா, அந்த விதையை பெற்றுக்கொள்ளுகிற ஆத்மா எந்த அளவுக்கு பெற்றுக்கொள்ளுகிறாங்க அவங்க கிட்ட தான் தோல்வி, நம்ம கிட்ட கிடையாது. இதுல ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறது, there are 3 particular groups of people. 3 விதமான ஆட்கள் அல்லது 3 விதமான நிலங்கள். அவர்களுக்குள்ளே இந்த போதனை வந்து நிரந்தரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வராது. 3 particular groups of people that the teaching will not produce a permanent effect from preaching. First is the wayside heart. முதலாவது என்பது வழி அருகே இருக்கிற இருதயம். அந்த இஸ்ரவேல்ல நான் சொல்லபடி ஒரு லேண்ட் இருந்துச்சுன்னு வச்சுங்க,
இது உங்க லேண்டு, உங்களோட நிலம். அது பக்கத்துல இருக்கிற இன்னொருவரோட நிலம். அதுக்கு நடுவுல ஒரு நடக்கிறதுக்கு வழி இருக்கும். அதுல அந்த அந்த பாதையில நல்லா மாடு, ஆடு, கழுதை கிழுதை எல்லாம் போயிட்டு இருக்கறனால, அது கான்கிரீட்டாட்டம் ரொம்ப ஜனங்க நடந்து நடந்து போறதுனால ஹார்டா இருக்கும். நீங்க உங்க நிலத்துல விதைய நல்லா தூக்கி விதையும்போது, சில விதைகள் அந்த நடுவுல இருக்கிற பாதையில விழுகும். இட்ஸ் அ ஹார்ட் தட் இஸ் ஹார்ட். மிகவும் கடினமா இருக்கிற இருதயம். So hard that the seed cannot get in. மிகவும் இந்த இந்த வேத வசனம் இறங்க முடியாதபடி கடினமாய் இருக்கிறது, மிகவும் கடினமாய் இருக்கிறது. அந்த the hardness of heart may be because of pride or prejudice, but just it is very hard. அந்த இருதயம் ஏன் கடினமா இருக்குன்னா, பெருமை அல்லது அவங்க முன்னாடியே தீர்மானித்த சில காரியங்கள். எனக்கு இது தெரியும், இவன் என்ன சொல்றது, இப்படிப்பட்ட காரியங்கள்னால கடினமான இருதயம் இருக்கு. நீங்க சில பேர்கிட்ட போய் வருஷ கணக்குல போதிச்சாலும் அந்த நீங்க சொல்றது இறங்காது. இட் நெவர் பெனிட்ரேட்ஸ். உள்ள இறங்காது. சில பேர் நான் என்னுடைய ஆரம்ப நாட்களிலே அப்படி நான் என்னுடைய நேரத்தை நான் வீணடிச்சிருக்கிறேன். தயவு செய்து கவனிங்க. ஒரே ஆளுக்கு போய் வருஷ கணக்கில் சுவிசேஷம் சொல்லாதீங்க. மாற்றம் இருக்கணும். இருதயம் கடினப்பட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். சுவிசேஷம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. முதல்ல அந்த இருதயம் மாறணும். ஏனென்றால் இந்த விதை போட்டு போட்டு அது உள்ள போக மாட்டேங்குது. இட் ஜஸ்ட் ஃபால்ஸ் அப், இட்ஸ் பிக்ட் அப் அண்ட் இட்ஸ் கான். அந்த வழியில் இருக்கிறது போயிடுது. அதனால ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யா இந்த கடினமான மனுஷன் செய்தியை கேட்கலாம், ஆனா அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கு போறதுக்குள்ள செய்தி மறந்துடுவான். சாத்தான் அவனிடத்திலிருந்து எடுத்து அந்த செய்தியை எடுத்து விடுகிறான். ஏனென்றால் அது மேம்போக்காக அந்த வழி அறைகளை கடினமாக இருந்தனால மேலாக இருந்துச்சு. சாத்தான் உங்க இருதயத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுக்க கூடாது என்றால் அது ஆழத்துல போக வேண்டும். இப்பயே நான் சொல்றேன், இந்த பைபிள் ஸ்டடிக்கு பல பேர் நீங்க பல வருஷங்களா வந்துட்டு இருக்கீங்க. இத மெடிடேட், தியானிப்பது எப்படி? ஒரே ஒரு ஐடியா சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லி கொடுக்கறதுனால இல்ல, நான் செய்யறதும் சொல்றேன். இங்க கேட்டுட்டு நீங்களா சிந்திக்கணும், நீங்களா எழுதணும். எனக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னு சில சமயங்கள்ல திரும்ப போய் கேட்கணும். 2 நாள் 3 நாள் கழிச்சு அது உங்களுக்குள்ள பதிகிற வரைக்கும் சாத்தான் நிச்சயமாய் நாளைக்கே எடுக்க முயற்சி சொல்லுவான். அன்னைக்கு ராத்திரி தூங்கும் போதே எடுக்க முயற்சி செய்வான். உங்க இருதயம் கடினப்பட்டிருந்தால் அவன் அதை எடுப்பது மிகவும் எளிது. இஃப் இட்ஸ் லையிங் ஆன் த டாப், யூ கேன் பிக் இட் ஆஃப். இது பல சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில நடக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவது விதமான நிலத்தை அவர் சொல்றார் ஆண்டவர், இது கற்பாறை உள்ள நிலம், ராக்கி கிரவுண்ட். அந்த ராக்கி கிரவுண்ட், அந்த கற்பாறையான நிலம்னா அங்க மேல அந்த சாயில் இருக்குது, மண் இருக்குது. ஆனா அது ரொம்ப கொஞ்சம் தான் மேலாக இருக்குது. அதுல போய் அங்க உழுதுன்னு சொல்லுவாங்கல்ல, இஃப் யூ ஆர் ப்ளோவிங் ஆர் டிகிங் ரொம்ப பண்ண முடியாது. ஏன்னா அது அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் கரடு இந்த சரள கல் மாதிரி சின்ன சின்ன கல்லுகள்லாம் இருக்குது. அந்த மண்ணு கொஞ்சம் தான் இருக்குது. ஆனா என்ன விஷயம்னா, அந்த 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 விதை போய் அந்த மாதிரி மேலாக இருக்கிற மண்ணுல விழுந்த உடனே டக்குன்னு ரூட் வந்துடும், மேலாக வேகமா வரும். ஆனா உள்ளுக்குள்ள ஆழம் இல்லை, தண்ணி கிடையாது, சத்து கிடையாது. ஏன்னா மண்ணுல இருந்து தான் சத்து வரணும். மண்ணு கொஞ்சமா இருந்துச்சுன்னா ரொம்ப சத்து வராது. அதனால என்ன ஆகுது, அந்த அந்த வேர் ரொம்ப ஆழமா போக முடியாது. மேலாக வேர் இருக்கும்போது அதோடைய வளர்ச்சியும் ரொம்ப குறைஞ்சலாம் இருக்கும். நம்ம இதுக்கு இணையானது என்னன்னா, ஒரு போதிக்கும் போது, நீங்க வசனத்தை கேட்கும்போது ஒரு தற்காலிகமாக டெம்பரரியாக ஒரு நல்ல ஒரு பதில் இருக்கும். நன்றி நன்றி நன்றி, உணர்ச்சி வசமா நான் அப்படி ஆட்களை பார்க்குறேன். ரொம்ப குவிக்கா பதில் சொல்லிடுவாங்க. ஆனா எந்த அளவுக்கு வேகமா வந்துச்சோ அந்த அளவுக்கு வேகமா போயிடும். இப்படிப்பட்ட
ஜனங்கள், இப்படிப்பட்டவர்கள், அப்படி மேம்போக்காக இருக்கவங்க. இன்னைக்கு ஒரு நண்பர் இருப்பாரு, அடுத்தது ஒரு நண்பர் இருப்பாரு. என்னோட ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு சகோதரன் அப்படித்தான். அ வசனத்த சொல்லும்போது கண்களில் அப்படியே கண்ணீர் வரும். ஜெபத்துக்கு வரும்போது. ஜெபம் முடிச்சு வெளிய வந்த உடனே தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் திருப்பி இன்னொரு மீட்டிங் கூட்டு போனா அப்படியே ஆவியில அனலா போய் கட கட கடன்னு பண்ணுவாரு. 5 வருஷம் இப்படி அந்த சகோதரனோட நான் போராடினேன். 5 வருஷம் முடிஞ்சு நல்ல அபிஷேகம்லாம் பெற்றிருந்தாரு. ஆனா நெறைய தவறுகள் இருக்கும் வாழ்க்கையில. ஏனென்றால் இந்த போராட்டம் தினம் நடந்து இருந்துச்சு. நல்ல எங்களுக்கு போதனைகள்லாம் நல்ல பிரதர் லயனல், பிரதர் ஸ்டான்லி இப்படி பெ பெ நல்ல போதகர்கள்லாம் எங்களுக்கு வந்து போதிப்பாங்க. அதுல குறைவே கிடையாது. ஆனால் அத கேட்கறதுல மாற்றம் இருக்கணும் இல்லையா? குணத்துல மாற்றம் அந்த ஆழம் வரணும். அது இல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னன்னா, நாங்க படிச்சு முடிச்சு கிளம்புனோம். 1 மாசத்துலயோ, 2 மாசத்துலயோ அவருக்கு ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் கிடைச்சு போயிட்டாரு. நான் படிக்க போயிட்டேன். 1 மாசம், 2 மாசம் தான். எங்க காலேஜ் முடிஞ்சு வெளிய வந்து 5 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. அந்த 2 மாசத்துல மத்த என்னோட ஃபிரெண்ட்ஸ்லாம் வந்து சொன்னாங்க, "இவரு இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறாரு." 2 மாசத்துல. இன்ஜினியரா இருக்காரு. போற இடத்துலலாம் எல்லாரும் இவர பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கன்னா பின்னான்னு காசு கேட்கிறாரு. பாருங்க, அப்படி மாறிருச்சு. ஏன்? அந்த உணர்ச்சி வசத்துல போகும்போது, ஈஸியாவோ எப்படி நம்ம எந்த அளவுக்கு அ பெற்றுக்கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு விட்டுருவோம். இயேசு கிறிஸ்துவே ஒரு தடவ சொன்னாரு. "நீ வந்து ஒ எவன் வந்து ஒரு வீட்ட கட்டும்போது, இது எவ்வளவு பணம் ஆகும்? இந்த கணக்கெல்லாம் பார்க்காம கட்ட மாட்டான். அதுபோல நீங்க ஒரு காரியத்தை விட்டுக் கொடுக்கணும்." நீங்க ஒரு காரியத்துல அ எ ஆபிரகாம் நான் நினைக்கிறேன், அவன் ஊர விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேசியிருக்காரு. நிச்சயமாய் அவன் அந்த போராட்டத்துல இருந்திருப்பான். ஆனால் ஒரு தீர்மானத்தோட கிளம்புனான். அதனால தான் திரும்பி பார்க்கல. அப்படி அந்த அளவுக்கு ஆழம் இல்லாம இருந்தா, நம்ம வந்து கிறிஸ்தவமே மேம்போக்காக இருக்கும். ஆழமில்லாத ஒரு கிறிஸ்தவம். அப்படிதான் மத்தத இது பண்ற மாரி. அதே போல கிறிஸ்தவத்தையும் மற்ற காரியங்கள அவங்க விடுற மாரி, நண்பர்களை கைவிடுற மாரி, மற்ற ஒரு வ வ இந்த இந்த சட்டை புடிக்கல, அது புடிக்கல, இப்படி இருக்காங்கல்ல. ஏதாவது இது சாப்பாடு பிடிக்கல, அது பிடிக்கலன்னு அதே மாரி விட்டுட்டே போவாங்க. ஏன்னா, அவங்க இந்த மாரி இருக்கிறது வந்து நிரந்தரம் கிடையாது. ஏன் அது தேவ வசனத்து மேல தவறே கிடையாது. அதே அதே நான் சொல்ற அதே சகோதரன் கிட்டத்தட்ட 1 வருஷம் நாங்க முடிச்சுட்டு, நாங்க இந்த பிளஸ்ஸோ கேம்புக்கு போயிருந்தோம். 6 மாசம் தான். 6 மாசம் கழிச்சு பிளஸ்ஸோ கேம்புக்கு போயிருந்தோம் ஜனவரில. அவரு 6 மாசம் தான் காலேஜ விட்டு இருக்காரு. என் கூட வந்து நாங்க கம்பல் பண்ணி கூட்டு வந்தோம். உட்கார்ந்து இருக்கும்போது, அங்க பேசும்போது சொல்றாரு, "முன்ன மாதிரிலாம் இல்ல பிளஸ் ஒன்." நான் சொன்னேன், "நீ முன்ன மாதிரி இல்ல. வசனம் ஒண்ணும் மாறல. நீ மாறியிருக்கன்னு." அதான் அதான் நமக்கு நம்ம பிரச்சனை. அ தேவ வசனத்துல ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்குள்ள இருக்கிற என்னுடைய இருதயம் ஆழம் இல்லாமல் இருக்கு. இட் இஸ் நாட் டீப் எனஃப் ஃபார் வேர்ட் டு கெட் இன்சைட். அதனால நம்ம பிரசங்கியாரை, போதகரை நம்ப குற்றம் சாட்ட முடியாது. 3வது காரியம், முள் உள்ள நிலம். இது நல்ல 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 நிலம் நல்ல சாயில் தான். நல்ல நிலம் தான். ஆனால் இதுல இந்த நிலத்த ஸ் பார்த்துக்கிறவங்கக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் இருக்கு. இஸ்ரவேல் தேசத்துல இன்னைக்கும் கூட இந்த முட்கள் என்பது நம்ம ஊர் மாரி கிடையாது. ரொம்ப ஒரு அ தந்திரமான ஒரு காரியம். ஏன்னா அவைகள் இந்த இந்த முட்செடிகள், முட்கள் வந்து 5, 6 அடி வளருமாம். அந்த அளவுக்கு வளர்றதுனால, அதுக்கு வளர்றதுக்காக அதுக்கு ஆழமான அ வேர்கள் கிரவுண்டுக்குள்ள இருக்கும். நீங்க ஒரு சோம்பேறியான விவசாயியா இருந்தா, வருஷத்துக்கு ஒரு தடவ அந்த முள்ளு அது ஏதாவது கத்தி கித்தி எடுத்துட்டு போய் மேல வந்திருக்குல்ல நிலத்துக்கு மேல, அத மாத்திரம் கட் பண்ணி விட்டுருப்பீங்க. ஆனா, உள்ளுக்கு ஒரு ரூட் போயிருக்கு. வெளியேக பார்த்தா, அ அந்த சாயில்லாம் எல்லாம் கிளீனா இருக்க மாரி இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டீங்க. ஆனா, அவைகள் வேரோடு எடுக்கப்படவில்லை, அந்த முட்கள். அதே போல தான் இந்த புல்லு, முள்ளு எல்லாமே உங்களுக்கு தெரியும். நிலம் பார்த்துருக்கீங்கன்னா, ஆ நல்ல காரியத்த வளர்க்கிறத விட, புல்லோ, முள்ளோ வேகமா வளரும். உண்மதானே? அ அ "த வீட்ஸ் ஆல்வேஸ் கெட் அப் குயிக்கர் அண்ட் தே ஆர் மச் ஹெல்த்தியர்." ரொம்ப தளதளன்னு வேற வந்துரும். இந்த புல்லுகள் எல்லாம்.
அதனால இந்த 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 நிலத்துல எல்லாம் இருக்குது. கீழ இருக்குது எல்லாமே. நல்ல நிலம். நிலத்தோட குவாலிட்டி நல்ல. ஆனா நெறைய வேர்கள் இருக்குது. புல்லோட வேருங்க இருக்குது, எடுத்து போடல. முள்செடிகளோட வேர்கள் இருக்குது, எடுத்து போடல. There are too many things already there inside. The mixture is too much. நெறைய காரியமா மிக்ஸ் அப் ஆயிருக்குது. அதனால அங்க நீங்க நல்ல விதைய விதைக்கிறீங்க. விதைய விதைச்சிட்டு தண்ணியும் ஊத்துறீங்க. என்ன ஆகுது? உள்ள இருக்கிற எல்லாம் வெளிய ஆரம்பிச்சிருது. There are so many other interest. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மாத்திரம் வாஞ்சை இல்லை. பல காரியங்கள், குடும்பம், பணம், அசுத்தமான காரியங்கள், இவைகளை எல்லாம் மேம்போக்காக எடுத்துட்டு உள்ள இருக்குது. அப்ப இந்த புதிதாக போடப்படுகிற விசுவாச விதைகள் வளருவதற்கு அந்த அளவுக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. கூட தண்ணி ஊத்தி உழுத உடனே சுத்தி முள்ளு கிள்ளு எல்லாம் புல்லு எல்லாம் வளரும்போது இதுக்கு தண்ணியும் சத்தும் காற்றும் இல்லாம நெருக்கப்படுகிறது. இன்னைக்கு பல ஜனங்கள் அப்படி இருக்காங்க. உங்க வாழ்க்கையில நல்ல காரியங்களை உங்க வாழ்க்கையில நிரப்பி அது கூட உங்க விசுவாசத்தை திணறடிக்கும். நல்ல காரியம், சாப்பாடு நல்ல காரியம், வீடு கட்டுவது நல்ல காரியம், பணம் சம்பாதிப்பது கெட்ட காரியம் அல்ல. ஆனால் இந்த காரியங்களால் என்னுடைய வாழ்க்கையை அதிகமாய் நிறைக்கணும்னு சொல்லும்போது விசுவாசத்தை அது அப்படியே சோக் பண்ணிருது, மூச்சு திணற அடிக்கிறது. சில பேர் வாழ்க்கையில கெட்ட காரியங்களையும் உள்ள வைத்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியா, அசுத்தமானதை பார்க்கறது, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது. சில அசுத்தமான ஹேபிட், வம்பு பேசுறது, மற்றவங்களை குறை சொல்றது, இப்படிப்பட்ட மோசமான காரியங்களும் விசுவாசத்தை அப்படியே முறிச்சு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தயவுசெய்து இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் நம்ம செய்ய முடியாது. யூ கான் டூ எவ்ரிதிங். இப்ப வாலிபரா இருக்கிறவங்க வாழ்க்கையில என்ன ப்ராப்ளம்னா, இயேசு கிறிஸ்துவுக்கென்று தங்களை ஒப்புவிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நாங்க ஜாலியா இருக்கணும், இங்க பார்ட்டி இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா இந்த பைபிள் ஸ்டடியில கூட நம்ம சபையில இருக்க வாலிப பிள்ளைகள் வருவதில்லை. ஏன்? இது போரிங். இந்த டைம்ல நம்ம ஏதாவது பார்த்துட்டு இருக்கலாம், அதை விட்டுறக்கூடாது. இங்க ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, டிவி ப்ரோக்ராம் இருக்குது, இங்க இன்டர்நெட்ல இந்த ப்ரோக்ராம் இருக்கு, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க. யூ டோன்ட் வாண்ட் டு மிஸ் எனிதிங். இதுல ரொம்ப நம்ம ஆண்டவருடைய வேலையில ரொம்ப ஃபுல்லா போயிட்டா வேற காரியங்களை நம்ம செய்ய முடியாது. தேவனுக்காக, கர்த்தருக்காக என் வாழ்க்கை முழுவதுமாய் என்னை ஒப்படைக்கணும்னு சொன்னா என் வாழ்க்கையில பல காரியங்களை நான் விட்டுவிட வேண்டியிருக்கும். பார்ட்டிக்கு போக முடியாது. அங்க சோஷியல் ஆக்டிவிட்டி இருக்கு, சமுதாய ஆக்டிவிட்டி. இங்க கூப்பிடுறாங்க, அங்க கூப்பிடுறாங்க, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள போய் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான். இப்படி பல பல இன்ட்ரெஸ்ட் இருக்குது நமக்கு. அப்படி இருக்கும்போது தான் நம்முடைய விசுவாசத்தை அது அடைத்து விடுகிறது, விசுவாசத்தை முறித்து விடுகிறது. ஆமே. யூ cannot do everything. என்னாலையும் உங்களாலையும் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. இஃப் ஐ ஃபாலோ ஜீசஸ் ஐ cannot ஃபாலோ அதர்ஸ். இதை நான் உண்மையிலேயே மனசுல இருந்து சொல்றேன். நானும் என்னுடைய மனைவியும் கிட்டத்தட்ட 35 வருஷமா இந்த சபையில இருக்கிறோம். பல காரியங்களை வாரம் முழுவதும் செஞ்சிட்டு இருக்கோம். நாங்க இருக்கிற, எங்களோடு இருக்கிற சமுதாயம், சபையினர்ல வெளியே காலேஜில் இருந்தப்ப மற்ற வேலைத்தளத்துலலாம் நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் உண்டு. நிறைய பிரிட்டிஷ்காரங்க, அமெரிக்கன், இவங்க இந்தியன்ஸ் கூட தான், மலையாளி சமாஜ், இந்தியா சொசைட்டி, எல்லா இடத்துலேருந்து கூப்பிடுவாங்க. இப்போ கூட ராத்திரி ஊழியம் இருக்கும்போது எம்பசிலேருந்து கூப்பிடுறாங்க. இவர் வராரு, ஏஆர் ரஹ்மான் வராரு, அவர் வராரு, இவர் வராருன்னு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. அது தப்பா ரைட்டுன்னு இல்லை. பல சமயங்களில் ஒரு தடவை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 10 வருஷத்துக்கு முன்பாக ஐபிஎல் நடந்துச்சு. நான் வந்து கிரிக்கெட் கிரேசி. ஐபிஎல் இங்கே வந்துருந்துச்சு அபுதாபிக்கு. எங்கள் காலேஜில் நாங்கள் தான் அதை ஹோஸ்ட் பண்ணோம். பெரிய ப்ரெஷர் மாதிரி இருந்துச்சு. நைட்டு எல்லாரும் உட்காந்துருக்காங்க சாப்பிட. நானும் என் மணி அங்கே போயிட்டு, ஏன்னா அன்னைக்கு உடனே அது 8 மணிக்கு 7 மணிக்கு என்னமோ ஆரம்பிக்குது. 8 மணிக்கு நமக்கு பைபிள் ஸ்டடி முசாஃபால. இதே பைபிள் ஸ்டடி இதில் நடந்துச்சு, பிரதரன் சர்ச்சில்.
ஸோ நானும் என் மனைவியும் வேகமா போனோம். எங்க தலைய காட்டணும். ஏன்னா ஷேக் இருந்தாரு. தலைய காட்டிட்டு அ ஒரு 5 மினிட்ஸ் உட்கார கூட இல்ல எங்கேயுமே. 5, 10 மினிட்ஸ்ல கிளம்பிட்டோம். ஏன்னா, நம்ம தேவனுக்கென்று ஊழியம் செய்யணும்னு தெரிந்தெடுத்துட்டா, மற்ற காரியங்களையும் செய்து கொண்டே இருக்க முடியாது. இத வந்து சகோதரனே, சகோதரியே, நான் மத்தவங்களுக்கு என்கிட்ட யாரும் சொல்லல. என் மனைவி கூட சொல்லல, இப்படிதான் செய்யணும்னு சொல்லி. இத வந்து இன்னொருத்தங்க சொல்லி உங்கள புஷ் பண்ணி பண்ண முடியுது பண்றதில்ல. உங்களுக்குள்ள இருதயத்துக்குள்ள இருக்கணும். வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஐ வாண்ட் டு லிவ். மலையாள சமாஜத்திலயோ, இந்தியா சோஷியல் சென்டர்லயோ போய் உட்கார்ந்திருக்கணும். பைபிள் ஸ்டடி இருக்கிற இடத்துல. எனக்கு தெரியுது, பல பேர் இந்த டைம்ல நிச்சயமா எல்லாருக்கும் கடினமான வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா, அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரியும், அம் இந்த இந்த நேரத்தில மற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. ஸோ, அ நாம் ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தால், பல காரியங்களை நம்ம கட் அவுட் பண்ணணும். யூ கேனாட் டூ எவ்ரிதிங் இன் லைஃப், அதர்வைஸ் இட் வில் சோக் யூ. இதுதான் அந்த முட்கள் உள்ளது. பல காரியங்கள் வேரோடு நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, அதனால நம்ப அ நம்முடைய வசனம் நமக்குள்ள கிரியை செய்யாது. நல்லா கவனிச்சுக்கங்க. இதெல்லாம் வந்து அந்த விவசாயினுடைய தவறு கிடையாது. நான் தான் விவசாயின்னு வச்சுக்கங்க. இந்த இடத்துல ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து விவசாயத்த செய்றாரு. அவர் வசனத்த சொல்றாரு. யார் உங்களுக்கு போதிச்சாலும். அவர்களுடைய தவறு கிடையாது. அந்த விவசாயி வந்து தன்னிடத்துல இருக்கிற விதையெல்லாம் போடுறாரு. கடின நேரத்துல உழுகும்போது, அல்லது அம் அ ஒரு வழி அருகே விழுகும்போது, அல்லது முள் நிலத்துல விழுகும்போது, அங்க நிரந்தரமான ஒரு மாற்றம் இல்ல. ஸோ நீங்க கேட்கலாம், "ஏன்யா அப்ப போதிக்கிற? இதுதான் நடக்குதுன்னா ஏன் போதிக்கிற?" நான் பல சமயங்கள்ல யோசிக்கிறது உண்டு. எனக்கு அ அ பல சமயங்கள்ல எனக்கு டிஸ்கரேஜ் ஆகும். "இத ஏன் செஞ்சுட்டு இருக்கேன்னு" சொல்லி. ஏனென்றால் பல மணி நேரங்களை இதற்காக செலவழிக்க வேண்டியிருக்குது. ஆ இது நான் மாத்திரம் இல்ல, இந்த வசனத்தை குடுக்கிற பல பேர் இந்த போராட்டத்துல போவாங்க. இப்படி நம்ப போதிக்கிற இடத்துல 75% வச்சுக்கலாமே. 100ல 75 பகுதி இப்படி போகலாம். அதுக்கு மேல கூட போகலாம். ஸோ எதுக்காக இப்படி போதிச்சுக்கிட்டே இருக்கணும்? என்னுடைய வாழ்க்கையில நான் 30 வருஷத்துக்கு மேல ஏன் இத செய்து கொண்டிருக்கிறேன்? இந்த வசனத்தை போதிச்சுட்டு இருக்கேன். ஆண்டவர் எனக்கு இன்னும் வாய்ப்பு குடுத்தா, நான் இன்னும் எதுக்காக இது இன்னும் மே வே வே பல வருஷங்களை ஏன் செய்ய போறேன்? அதனுடைய காரணத்த சொல்றேன். ஆண்டவர் சொல்லிக் குடுக்கிறார். ஏன் அவர் போதிக்கிறார். "த குட் கிரவுண்ட் மேக்ஸ் இட் ஆல் வொர்த் வைல்." நல்ல நிலம் என்பது இந்த எல்லா தளர்ச்சி, மனத்தளர்ச்சி, தோல்விகள் மத்தியில நல்ல பலனை கொடுக்கிறது. ஏனென்றால், இஸ்ரவேல்ல இருக்கிற அந்த விவசாயிகள் விதைக்கும்போது எல்லா இடத்துலயும் விதைக்கிறாங்க. ஆனா, அதுல அடிப்படையான உண்மை என்னன்னா, இதுதான் இந்த 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 முதல் முதல் ஓமானத்தோட மெயின் பாயிண்ட். நல்ல நிலம் என்பது இந்த விதைப்பது, விதையினுடைய, விவசாயத்தினுடைய, இந்த முயற்சியினுடைய எல்லா காரியத்துக்கும் பலன் அங்க தான் வருது. தட்ஸ் த பாயிண்ட் ஆஃப் த பேரபிள். அதுதான் இந்த ஓமானத்துடைய முக்கியமான கருத்து. நீங்களும் நானும் விதைக்கும்போது 20 விதை இந்த தவறான நிலங்கள்ல விழுகலாம். ஒரு விதை நல்ல நிலத்துல விழுகலாம். One seed is falling on the good ground. 20 seeds are falling on bad grounds. முள்ளுள்ள நிலம், கல்லான நிலம், வழி அருகே இருக்கிற நிலத்துல விழுந்திருக்கு. பாத்துங்க. 20 1. ஆனால் இந்த நல்ல நிலத்துல இருந்த 1 30ம், 60ம், 100ம் பலன் அளிக்கும். அதுதான் இந்த விவசாயத்தினுடைய வெற்றி. எந்த ஒரு விவசாயியும் தான் விதைக்கும்போது, அந்த விதைச்ச விதைக்கு மேல நமக்கு நான் 1 மூட்டை நெல்லு விதைச்சேன்னா, 10 மூட்டை, 20 மூட்டையாவது கிடைக்கணும். 1 மூட்டை நெல்லு விதைச்சுட்டு 1/2 மூட்டையோ ஒண்ணுமே வரலன்னா விதைக்க மாட்டோம். இல்லையா? ஸோ இந்த விவசாயியும் அவன் விவசாயத்துக்கு பலன் வரணும் இல்லையா? அந்த நல்ல நிலத்துல தான் அறுவடை இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். அதுல தான் ஆண்டவர் மாற்றார். ஹியர் வி ஹேவ் a wonderful change of emphasis.
அந்த விதை பாருங்க, நல்ல நிலத்துல போகுது பாருங்க. நீங்க மத்த நிலத்துலலாம் தோல்வி அடைஞ்சு வேஸ்ட் ஆனதெல்லாம் விட அதிகமாய் உங்களுக்கு இந்த நல்ல நிலத்துல கிடைக்கும். தட்ஸ் வாட் மேக்ஸ் ப்ரீச்சிங் அண்ட் டீச்சிங் ஸோ வொர்த்வைல். அதனால்தான் போதிப்பதும், பிரசங்கிப்பதும் மிகவும் உன்னதமான ஒரு ஊழியம். ஒரு சில உதாரணங்கள சொல்றேன். உண்மையான வாழ்க்கையில இருந்து. அயர்லாந்துல ஒரு வாலிபன் இருந்தான். வில்லி முல்லன்னு. அவன் ஒரு மோசமான வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருந்தான். நெறைய ரவுடிங்க, திருடர்கள் ஒரு கேங்குக்கு அவன் லீடர் ஆயிட்டான். ஏதோ ஒரு தற்செயலாக ஒரு நாள் அவன் ஒரு பிரசங்கியார் அங்க ஒரு 3 வாரம் ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் குரூசைட் நடத்திக்கிட்டு இருந்தாரு ஒரு டவுன்ல. இவன் ஒரு நாள் ஒரு இரவு போய் அங்க போய் கேட்டுட்டான். அவரு பேசிக்கிருந்தத கொஞ்சம் காதுல கேட்டான். பின்னாடி சொன்னான் அந்த வில்லின்றவன், அந்த பிரசங்கியார் இவனுக்குள்ள ஒரு தேவனுடைய வசனத்த ஒரு சின்ன விதையாக அவன் இருதயத்துல விதைச்சுட்டார். அன்னைக்கு ராத்திரி. அவன் அப்படியே அதை கேட்டுட்டு போயிட்டான். அத பத்தி அவன் ஒண்ணும் நினைக்கவே இல்ல அடுத்த நாள்லாம். ஆனா ஒரு நாள் தன்னோட கேங்கோட சேர்ந்து அவன் ஒரு பேங்க கொள்ளடிக்கிறதுக்காக ராத்திரி அவன் திட்டமிட்டு கொண்டிருந்தபோது, அவனுக்குள்ள போட்ட அந்த விதை அப்படியே கிரியை செய்து, அந்த ராத்திரி அவன் ஆண்டவரிடத்துல இயேசுவிடத்துல தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து ரட்சிக்கப்பட்டான். அதற்கு பிறகு மிகவும் ஒரு வல்லமையுள்ள ஒரு சுவிசேஷ ஊழியக்காரனாக அவன் மாறினான். ஆனால் அந்த எந்த பிரசங்கியார் போதிச்சாரோ, அவன் பல வருஷங்கள் அவன் பார்க்கல. ஒரு கன்வென்ஷன், கிறிஸ்டியன் கன்வென்ஷன் நடந்தபோது, மேடையில உட்கார்ந்திருந்தபோது, அ இவனும் உட்கார்ந்திருந்தான். அந்த பிரசங்கியாரும் அவன் பக்கத்துல உட்கார்ந்திருந்திருக்காரு. அப்ப அந்த பிரசங்கியார் சொன்னாராம், "நான் உன்னைய பார்த்தது இல்லையே. ஐ டோன்ட் திங்க் ஐ நோ யூ" அப்படின்னோனே வில்லி சொன்னாராம், "உனக்கு தெரியணும். ஏன்னா நீங்க தான் என்னுடைய ஆவிக்குரிய தந்தை" அப்படின்னு சொன்னாராம். நான் உன்னைய பார்த்ததே இல்லைன்னு. அப்பதான் அந்த வில்லி சொன்னாராம், "உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பல வருஷங்கள் முன்பாக எங்க இந்த இந்த ஒரு ஊர்ல 3 வாரம் நீங்க மீட்டிங் நடத்துனீங்க. அங்க நான் ஒரு ஒரு ராத்திரி நீங்க பேசுனீங்க. அதன் மூலமாக பல நாட்கள் கழிச்சு நான் ரட்சிக்கப்பட்டேன்." அப்ப அந்த பிரசங்கியார் சொல்லியிருக்காரு, "உனக்கு தெரியுமாய்யா? நான் அந்த 3 வாரம் அந்த குரூசேட் நடத்தினேன்ல, அது டோட்டல் ஃபெயிலியர். முழுசுமா தோல்வி என்று நினைச்சேன். ஏன்னா 3 வாரம் நான் பிரசங்கிச்சேன் அந்த ஊர்ல. ஒருவர் கூட மனமாற்றம் அடையல அப்படின்னு நான் மனம் நொந்து போனேன். ஆனா என்ன ஆச்சுன்னா, இந்த ஒரு மனுஷன் வில்லியம் முல்லன் மாத்திரமே பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தினார் தன்னுடைய வாழ்க்கையில. அதற்கு பிறகு பல வருஷங்கள் கழிச்சு அந்த பிரசங்கியார் தன்னுடைய மரண படுக்கையில் இருந்தபோது இந்த இந்த வில்லி அவரை சந்திக்க போயிருந்தார். அப்ப அந்த மரிக்கிற தருவாயில இருந்த பிரசங்கியார் சொன்னாராம், "வில்லி, நான் என்னுடைய ஊழியத்தை திரும்பி பார்க்கும்போது அந்த 3 வார குரூசைட் நடத்தினேன் பாரு. அதுதான் என் வாழ்க்கையிலேயே மிகவும், மிகவும் நேர்த்தியான ஒரு ஊழியம். ஏனென்றால் 60 மடங்கல்ல, 100 மடங்கல்ல, ஆயிரக்கணக்கான மடங்கு அங்க அந்த போடப்பட்ட விதையில பலன் வந்துச்சுன்னு" சொன்னார். ஆமென். இன்னொரு உதாரணம் சொல்றேன். இது அ பிரதர் லயனல்னு அவர் பிளெஸிங் யூத் மிஷனுக்கு சேர்மனா இருக்கிற ஒரு பல பல வருஷங்கள் இருந்தார். இன்னைக்கு இருக்காரு. இன்னைக்கு ரிட்டயர் ஆகியிருக்காரு. 75 வயசு இருக்கும். அவர் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு இன்ஜினியரா ஒர்க் பண்ணார். தன்னுடைய செலவுக்கு, தன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு அவர் இன்ஜினியரா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல நல்ல மேல வரைக்கும் உயர்ந்துட்டார். முழு நேர ஊழியக்காரர்லாம் இல்ல. ஆனாலும் அவர் பிளெஸிங் யூத் மிஷனுடைய ஒரு ஃபவுண்டர். அதை ஸ்தாபித்தவர்ல ஒருத்தர். அவர் ஆரம்ப காலத்துல தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு திருச்சியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அவர் மாணவர்களுக்காகவும், மற்றவர்களுக்காகவும் அங்கங்க சின்ன சின்ன பைபிள் ஸ்டடி நடத்துவார். அப்படிப்பட்ட ஒரு சின்ன பைபிள் ஸ்டூடெண்ட் ரெட்ரீட் ஜனவரி 26 1975 அது நடத்தி அவர் ஒரு ஒரு 30, 40 ஸ்டூடண்ட்ஸ்க்கு நடத்துகின்றார். நானும் அங்க உட்கார்ந்திருந்தேன். காவிரி கரை ஓரத்துல. அந்த இடத்துல நான் ரட்சிக்கப்பட்டேன். அவர் போட்ட விதையில நான் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகப்பட்டேன். அவர் மூலமா நடத்தப்பட்டேன். அவர் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலையில ஒரு வீட்டு மொட்டை மாடியில திருச்சி பிஹெச்எல்ல நடத்துவார். அதுதான் நான் முதல் 5 வருஷங்கள்
அட்டெண்ட் பண்ண சர்ச் எனக்கு வேற சர்ச்சே எனக்கு தெரியாது. நான் மாத்திரம் இல்லை, என்னோட காலேஜில் இருந்த மற்ற எல்லா ரசிக்கப்பட்ட சகோதரர்களும் அது மாத்திரம் தான் பண்ணேன். அப்ப அந்த சகோதரன் லயனல் சகோதரன் ஒரு வேளை நினைச்சிருக்க மாட்டார். ஏதோ சின்ன ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம நடத்துறோம்னு ஒரு வேளை நினைச்சிருக்கலாம். ஆனால் அதில் இருந்த பல பேர் நாங்கள் உலகத்தின் பல பகுதியிலும் போய் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கோம். ஆனால் சமீபத்தில் அவர் ஆவிக்குரிய அபிஷேகத்துக்காக மீட்டிங் நடத்துவார். அதை குறித்து ஒரு சாட்சியை பிரதர் மோகன் சி லாசரஸ் மூலமா நான் கேள்விப்பட்டேன். அவருடைய மோகன் சி லாசரஸோட சாட்சியை. அவரும் கிட்டத்தட்ட என் வயசு தான். என்னை போலவே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நாங்கள் போகிற அந்த பிளஸோ கேம்ப் அதில் மோகன் சி லாசரஸ் முன்னாடி உட்கார்ந்துருக்கார். ஏனென்றால் அவர் பல நாட்களாக ரட்சிக்கப்பட்டு ஆவியின் அபிஷேகத்துக்காக வாஞ்சையோடு இருந்தவர். அவர் அந்த சாட்சியை கேட்டேன் இப்போ ரீசெண்டாக தஞ்சாவூரில் அந்த 75ல 76ல உட்கார்ந்துருக்கார் 1975. அப்போ பிரதர் லயனல் ரொம்ப சிம்பிளாக தான் ரொம்பலாம் பதாலாம் பண்ண ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுக்குறாரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து. அப்போ மோகன் சி லாசரஸ் சொல்கிறாரு, நாங்கள் முன்னாடி உட்கார்ந்துருந்தோம், திடீர்னு பரலோகத்திலேருந்து அக்கினி எங்கள் மேலே விழுந்துச்சு, நானும் என் கூட இருந்த எல்லாரும் அபிஷேகப்பட்டோம். அதற்கப்புறம் அதுதான் என்னுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வந்துச்சு. பாருங்க, அந்த ஒரு விதை பிரதர் லயனல் அந்த நல்ல இருதயத்துல விதைச்சது இன்னைக்கு லட்சக்கணக்கான அளவுக்கு அந்த அறுவடை வந்திருக்கு பாருங்க. ஆமென். மூன்றாவது உதாரணம் சொல்றேன். நம்ம சபையை எடுத்துக்குவோம். நம்ம ஒரு சின்ன டிசிஎஃப் என்ற ஒரு சின்ன சபை நடத்தி கொண்டிருக்கோம். இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. யாருக்கும் இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. கர்த்தருக்கு தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம் விதைக்கிற விதை அதே விதை, அதே தேவனுடைய வசனம். விதைக்கிற காரியங்கள் அதே காரியங்கள் தான் சொல்லிக் கொடுப்பது. 1990ல் லேபர் கேம்பில் ஏசி மெக்கானிக் ஒருத்தர் இருந்தார். அவர் குடிகாரன். அவரை நம்முடைய ஒரு சில சகோதரர்கள் போய் அவரை சந்தித்து அவரை இடிஏ கேம்புக்கு கூப்பிட்டு வந்தாங்க பைபிள் ஸ்டடி. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டாரு. ஆனாலும் கூட குடிச்சிக்கிட்டு இருப்பார் அப்பப்போ. அதனால சில சமயம் ஆல் நைட் ப்ரேயர் நடக்கும் ராத்திரி பூரா. அங்கே கூப்பிட்டு வரும்போது அவர் அவ்வளவு குடிகாரனாக இருந்ததுனால அவரை மேலே இந்த ஆண்ட்ரூஸ் சர்ச்சில் மாடியில் படுக்க வச்சு தூங்க வச்சுருவாங்க. இப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் ஞானஸ்நானம் எடுக்கிற அன்னைக்கு தான் நான் முதலாக டிசிஎஃப்ல போதிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அவர் ரெகுலராக நம்ம இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி ஒன்று நடக்கும், ரெகுலராக வருவார். அப்படி ஒரு பைபிள் ஸ்டடி அப்போஸ்தலர் நடபடிகள் நடத்துகின்றப்போ ஆண்டவர் அவரை முழு நேர ஊழியத்துக்கு அழைத்த போது அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒரு கஷ்டமான ஒரு இந்து பகுதி கோயில்பட்டியில் போய் 25 வருஷத்துக்கு முன்பாக போய் அங்கே ஊழியம் செய்ய ஆரம்பித்து இன்னைக்கு 3 சபைகளை அங்கே ஸ்தாபித்திருக்கிறார். பாருங்க, அந்த ஒரு சகோதரனுக்குள்ள போட்ட விதை இன்னைக்கு 100 மடங்கு அங்கே பலன் கொடுத்துட்டு இருக்கு. அவர் குடிகாரனாக இருந்தபோது நம்ம யாரெல்லாம் போனாங்களோ அவரை கொண்டு வந்தபோது யாராவது யோசிச்சிருப்பாங்களா? அது இல்லை. ஆனால் தேவன் அந்த நல்ல விதையை போடும்போது பன்மடங்கு அதில் கொடுக்குறாரு. பல பேருக்கு போதிச்சிருக்கோம், பல பேர் அப்படியே வீணா போயிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு மனுஷன் மூலமாக நமக்கு அவ்வளவு பலன் இருக்குது. அது மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம். ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். ஒரு மிஷினரி எத்தியோப்பியா நாட்டில் போய் பல நாட்கள் கஷ்டப்பட்டு ஒரு சின்ன வில்லேஜில் வேலை செஞ்சுக்கிட்டார். அவர் தன்னுடைய நாட்கள் எல்லாம் ஒரே ஒரு குருட்டு பிச்சைக்காரன். அவனை மாத்திரம் ஆண்டவருக்குள்ள நடத்தினார். அப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த 2வது உலக யுத்தம், செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பித்த உடனே இட்டாலி வந்து அந்த நாட்டை பிடிச்சிக்கிச்சு. அப்போ எல்லா மிஷினரிகளையும் விரட்டிட்டாங்க. இவரும் போயிட்டார். 10 வருஷம் கழிச்சு அந்த 2வது உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு அந்த மிஷினரி திரும்பி போய் பார்க்கும்போது அந்த ஒரு குருட்டு பிச்சைக்காரன் 3000 எத்தியோப்பியன்ஸை வந்து ஆண்டவருக்குள்ள நடத்தி அங்கே ஒரு பெரிய சபை கட்டப்பட்டிருந்துச்சு. ஆனால் போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒருவர் வந்து அங்கே அவங்கள நடத்தணும். இந்த மிஷினரி போனப்போ எங்களை கொஞ்சம் நடத்துங்க, எங்களுக்கு டீச் பண்ணுங்கன்னு வெயிட் பண்ணியிருந்தாங்களாம். பாருங்க, இது எல்லாமே நம்ம இட்ஸ் அபவுட் சோயிங் யுவர் சீட். நீங்கள் விதையை விதைக்கிறது இருக்கு. நீங்கள் சொல்லலாம் இதில் ஒன்றும் பெரிய பலன் இல்லைன்னு. இப்போ நான் இங்கே போதிச்சுட்டு இருக்கேன். பல சமயங்களில் யோசிப்பேன், ஆண்டவர் எனக்கு மினிஸ்டர் பண்ணார், இது மூலமாக ஒரு ஆள் உலகத்தை கலக்குனா அது போதும். அது என்னுடைய கரத்தில் இல்லை. நான் செய்ய வேண்டியது கரெக்டாக செய்யணும். இந்த வசனத்தை வசனமாய் போதிக்கணும், ஆண்டவருடைய சித்தத்தின்படி போதிக்கணும், இதெல்லாம் இருக்குது. ஆனால் அது ஒரு விதை நல்ல நிலத்தில் இருந்தால் போதும்.
நம்ம எல்லாருக்குமே ஆயிரக்கணக்குல நம்ம கண்களுக்கு முன்பாக ஜனங்கள் மாற்றப்படுவது என்று ஒருவேளை தெரியாம இருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷன் மாறினாலும் கூட அது போதும். அந்த ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற விதை, அது பல விதைகளை உண்டாக்கும். இது திரும்ப வருகிற வாரத்துல போனா முதலாவது இருக்கிற கிரிட்டிசிசம் ஜனங்களுக்குள்ள நிரந்தரமான ஒரு தாக்கம் இல்லை என்பதனால நம்ம நிறுத்துறது கூடாது. போதிக்கிறத. எஸ்ஐயா தான் சொல்லிக் குடுக்கிறாரு இந்த உவமானத்துல. ஏனென்றால் தவறு தவறான நிலத்தினர். ஆனால் நம்ம போதிச்சு கொண்டே இருந்தால், தொடர்ந்து போதிச்சு கொண்டே இருந்தால், அ எப்ப விதை நல்ல நிலத்துல விழுகுதோ, அதுல வருகிற அந்த அறுவடை நம்ம வீணாக்கிய என்று நினைக்கிறோமே, அதையெல்லாம் விட மேலான ஒரு காரியம். எல்லா தோல்விகளுக்கும் மேலாக அந்த வெற்றியே நமக்கு நிரந்தரமான ஒரு காரியமா இருக்கும். ஆமென். அதனால நம்ம தளரவே கூடாது இந்த காரியத்துல.